ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டங்கள்லாம் அப்படி இருக்குது. யாரை சொல்லியும் குறை கிடையாது. நீங்கள் பெற்றோர்கள் அனுமதி இல்லாமல் யாருடைய வாகனத்திலும் செல்லக்கூடாது மட்டும். அப்புறம் பேருந்தில் செல்லும்போது தேவையில்லாத அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. கரெக்டான டயத்துக்கு வீட்டுக்கு போங்க. நல்ல பெற்றோர்களோட சேர்ந்து பேசுங்க. செல்ஃபோனை தொடாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா செல்ஃபோன் போடுங்க. செல்ஃபோன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்ன ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சுன்னா பார்த்துட்டு வச்சுருங்க. இன்றைக்கி செல்ஃபோன் தான் உங்களுக்கு முதல் எதிரி. என்னடா செல்ஃபோன் கடை வச்சுருக்கேன். என் பேரே செல் சரவணன். எதுக்கு சொல்லுன்னு கேட்டால் செல்ஃபோன் தான் நம்மளை ஒரு பெரிய எதிரி ஆகிக்கிறோம். நம்ம ஒரு யூடியூப் சேனலில் போனோம்னு வச்சுங்க, நல்ல விஷயம் பார்ப்போம். ஆனால் அது பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும். அது கடல் மாதிரி நல்லதாக வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் வரும். அதனால் தயவுசெய்து செல்ஃபோனுங்கிறது நீங்கள் காலேஜ் படிக்கும்போது பார்த்துக்கலாம். நீங்கள் செல்ஃபோனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான நிகழ்ச்சியாக வரும். அது மாதிரி நிறைய விஷயங்களில் நல்ல நிகழ்ச்சியை கலந்துங்க. பேச்சு போட்டி நிறைய இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னா அதிகாலை 5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு யோகா பண்ணுங்கள். நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள். எதுக்காகன்னு கேட்டால் நல்ல மனநிலையிலோடு வரலாம். அந்த ஃபுல்லாகவே யோகா ஒரு நாள் பண்ணிங்கன்னா நல்ல மனநிலையோடு இருக்கலாம். எதுக்காக சொல்கிறது கேட்டால் நான்லாம் எனக்கு நீங்கள் 56 வயசாகுது. யோகா பண்ணுறதுனால தான் அந்த நிலைமையில் இருக்கேன். காலையில் உணவு பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு தான் சாப்பிட்றேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல, நம்ம நீங்கள் எல்லாருமே ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றீங்க. கடையில் வாங்கி என்னென்ன அந்த சிப்ஸு குர்குரே இது மாதிரிலாம் ஐட்டத்தெல்லாம் சாப்பிடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நம்ம உடல் நல்லா இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்லா படிக்கலாம். அதனால் நல்ல இந்த 77வது குடியரசு தின விழாவை எல்லோருக்கும் நல்லதாக அமையட்டும். அது மட்டுமல்ல, இன்று நாமெல்லாம் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்று அந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு மரியாதை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.